பிரைஸ் லார்ட். நம்முடைய ஆண்டவரும் அருமை இரட்சகரும் மீட்பருமான கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களுக்கு மீண்டுமாக வாழ்த்துக்கள் சொல்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே இந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே தேவனுடைய சமூகத்திலே வரும்படியாக தேவனாகிய கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர் நம்ம மத்தியிலே இருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர், அவர் வல்லமை உள்ள தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட மகத்துவமான தேவனுக்கு நன்றி கலந்த இருதயத்தோடு நாம் ஒரு நிமிஷம் கர்த்தரை கனப்படுத்தி இந்த வேத பகுதிக்குள்ளாய் நாம் தொடர்ந்து செல்லலாம். நாம் ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, அப்பா, அந்த அருமையான புதன்கிழமை மாலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வரும்படியாக தேவ கிருபையும் தேவ தயவையும் கொடுத்து கர்த்தர் எங்களை மட்டுமாய் ஆசீர்வதித்து வழிநடத்தி கொண்டு இந்த சாயங்கால நேரத்திலும் உடைய சத்திய வார்த்தைகளை வாசித்து தியானிக்க, அதில் சொல்லப்பட்ட மகத்துவமான மகிமையான காரியங்களை தியானிக்க தேவன் இந்த நேரத்தை கொடுத்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீரே வார்த்தையான தேவன், நீரே பரிசுத்தம் உள்ள தேவன், நீரே வார்த்தையின் வெளிப்பாடாய் இருக்கிறீரப்பா. அப்படிப்பட்ட தேவன் இந்த நேரத்திலே உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த நேரத்திலே கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாய் இருக்க முடியாது. எங்கள் செவிகளையும் இருதயத்தையும் விருத்த சேதனம் செய். நீர் வார்த்தை என்னும் அப்பத்தினாலே எங்களை போஷிக்கிற தேவனாய், எங்களை ஆண்டவரை பலப்படுத்துகிறவருமாய், எங்களை ஆண்டவரே இன்னும் அதிகமாய் சுவாசத்திலே ஆண்டவரை நாங்கள் உறுதியாய் நிற்கத்தக்கதா நிச்சயம் உடையவர்களாய் இருக்க தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு கிடைக்கட்டும். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாய் இருக்க தேவ தயவை தர வேண்டுமா இயேசு கிறிஸ்துவின் நம்முடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டுமா உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லுகிறேன். தேவனுடைய பெரிதான கிருபையினாலே நாம் கடந்த ஒரு மாதங்களுக்கு மேலாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் இஸ்ரவேலும் சபையும் என்கிற காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். அதிலே நாம் முதலாவதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எவ்விதமாக பழைய ஏற்பாட்டிலே தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை அங்கே கல்தேயர் பட்டணத்திலிருந்து பிரித்தெடுத்து, அங்கே ஊர் என்கிற பட்டணத்திலிருந்து பிரித்தெடுத்து, நான் காட்டுகிற அந்த தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ என்று சொன்ன பொழுது ஆபிரகாம் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து புறப்பட்டு சென்று அங்கே அவர் நடக்கிற அந்த இடம் முழுவதும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கொடுப்பேன் என்று வாக்குறுதி கொடுத்தார். அப்படிப்பட்ட தேவன் தொடர்ந்து அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாக அவருக்கு ஒரு குமாரனை கொடுத்து ஈசாக்கின் மூலமாக அந்த சந்ததியானது பெருகினது. தொடர்ந்து யாக்கோபும் அவருக்கு பிறந்த மகன் யோசேப்பும், இப்படியாக அவர்களை குறித்து நாம் தியானித்தோம். எவ்விதமாய் தேவன் ஈசாக்கோடு இடைப்பட்டார். பிறகு யாக்கோபோடு கூட இருந்து யாக்கோபுக்கு 12 புத்திரர்களிலே யோசேப்பு மூலமாக அங்கே அவருடைய சகோதரர் அவரை பகைத்த பொழுது, அவரை அவர்கள் விற்று போட்ட பொழுது அவர் எகிப்துக்கு சென்று அங்கே தேவ கிருபையினாலே அந்த எகிப்தை ஆளும்படியாக தேவன் அவருக்கு ஒரு மகத்துவமான காரியங்களை செய்தார். பிறகு அவர் மரித்த பிறகு யாக்கோபையும் யோசேப்பையும் அந்த இஸ்ரவேலர்களை அறியாத சந்ததி அங்கே எகிப்திலே அந்த அடுத்த தலைமுறையானது பிறந்து தேவனுடைய பிள்ளைகளாகிய எபிரேயர் பிள்ளைகளை அவர்கள் எவ்விதமாய் உபத்திரவப்படுத்தினார்கள் என்று அங்கே யாத்திராகம புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலிருந்து நாம் வாசிக்கிறோம். பிறகு தேவன் தன்னுடைய பிள்ளைகளை எகிப்து என்கிற அந்த அடிமைத்தனத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாக மோசே என்கிற தன்னுடைய மகனை அந்த பூமிக்கு அவர் அனுப்பி வைத்து மோசே மூலமாக தேவன் பெரிதான காரியங்களை, எப்படிப்பட்ட விடுதலையை கொடுத்தார், எவ்விதமாய் பார்வோனுக்கு எதிர்த்து நின்று இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து அவர் அழைத்து கொண்டு வந்தார். அந்த 430 வருடங்களுக்கு பிறகு அவர்கள் பெரிதான விடுதலை அடைந்து வந்ததற்கு அதை எப்படியாக அவர்கள் விடுதலை பெற்றார்கள் என்று நாம் தியானித்தோம்.
தொடர்ந்து அவர்கள் அங்கே காதேஸ் பர்னா வழியாகவும், பிறகு அங்கே காதேஸ் பர்னாவிலே அங்கே அவர்கள் செய்த தவறுகளின் நிமித்தமாக அங்கே வெண்கல சர்ப்பம் ஒன்று, ஒரு வெண்கல பலிபீடம் ஒன்று செய்யப்பட்டது. அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக அது எவ்விதமாய் தேவன் அந்த காரியத்தை செய்தார் என்று நாம் அதை தியானிக்கப் போகிறோம். அது மட்டுமல்ல, இந்த யாத்ராகம புஸ்தகத்திலே அது 3 கட்டமாக உள்ளது. எப்படி அவர்கள் தேவனுடைய வார்த்தையை விசுவாசித்து, மோசே சொன்ன காரியத்தை விசுவாசித்து, அதை நம்பிக்கையோடு கீழ்ப்படிந்து அங்கே புறப்பட்டு வந்தார்கள் என்றும், அதைப்போல புதிய ஏற்பாட்டின் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து சீஷர்கள் மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் நம்முடைய வார்த்தை சென்றது. இன்றைக்கு ஆவிக்குரிய ஜனங்களாகி தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் எவ்விதமாய் நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்திருக்கிறோம், தேவனை அந்த வார்த்தையை நாம் விசுவாசிக்கிறோம், அதில் எப்படி நம்பிக்கை கொள்கிறோம் என்று நாம் இங்கே தியானிக்க போகிறோம். அது மட்டுமல்ல, தேவன் அவர்களை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தின பொழுது தேவன் அவருடைய இருதயத்திலே அவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமான ஒரு பெரிய காரியங்களை செய்து வைத்திருக்கிறார் என்று அதை வெளிப்படுத்தும் விதமாக தேவன் பெரிதான காரியங்களை ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறார். அதைத்தான் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அவர்கள் புறப்பட்டு வந்த வழியிலே அவர்களோடு கூட இருந்து ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்து கொண்டு வந்தார். அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே அந்த புறப்படுகிற பொழுது அங்கே பஸ்கா என்கிற அந்த பண்டிகையானது அது பலிக்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்து நம்ம ஒவ்வொருவருக்காக பலியாவார் என்பதற்கு அடையாளமாக அந்த பஸ்காவுடைய ஆண்டாக அங்கே ஒரு அடையாளமாக அது அங்கே கொடுக்கப்பட்டது. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை ஒவ்வொரு நாளும் வழிநடத்தி கொண்டு வருகிறார். ஆகவேதான் தேவன் அவர்களோடு கூட ஒவ்வொரு இடங்களிலும் அவர்கள் தங்கி இருக்கும் பொழுது அந்த கூடாரங்களிலே அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அவர் விசாரித்து அவர்களோடு கூட இருந்து பெரிதான காரியங்களை செய்தார். ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு எவ்விதமாக அந்த பழைய ஏற்பாட்டிலே அவர் செய்து வந்தார். அங்கே எகிப்திலே இஸ்ரவேலர்கள் இருந்த பொழுதும், அது மட்டுமல்ல அந்த வனாந்தரத்திலே அவர்கள் இருந்த பொழுதும், பிறகு தேவன் அவர்களுக்கு கொடுத்த அந்த சொந்த தேசமாகிய இஸ்ரவேல் தேசத்திலே வந்த பொழுது, அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலஸ்தீனா என்கிற அந்த தேசத்தை அவர்கள் அடைந்த பொழுது, அதை இஸ்ரவேல் தேசமாக தேவன் அதை அவர்களுக்கு கொடுத்து, எப்படி ஆபிரகாம் மூலமாக அந்த சொன்ன வாக்குத்தத்தத்தை தேவன் ஆபிரகாமை ரட்சித்து அந்த நிபந்தனையற்ற ஒரு வாக்குத்தத்தத்தை, நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கையை அவர் செய்தார். அது மட்டுமல்ல, தேவன் ஆபிரகாமையும் அவனுடைய வித்தையாகிய ஈசாக்கையும் அவர் ரட்சித்து அவர்களோடு கூட இருந்து அவர் செய்தார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு 11 குமாரர்கள் இருந்தார்கள். ஆனால் அதிலே ரோமர் 9ஆம் அதிகாரத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது போல, இஸ்ரவேலர்கள் எல்லோரும் இஸ்ரவேலர்கள் அல்ல, ஆனாலும் ஈசாக்கினிடத்திலே சந்ததி விளங்கும் என்று சொன்ன வண்ணமாக தேவன் ஈசாக்கின் மூலமாக, ஈசாக்கு தான் வாக்குத்தத்தத்தின் பிள்ளையாக இருக்கிறார். ஆகவே அந்த ஈசாக்கின் மூலமாக ரோமர் 9ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனத்திலே சொன்ன வண்ணமாக அங்கே ஈசாக்கின் இடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்பதை அவர் தேவன் நிரூபித்து, தொடர்ந்து அங்கே எப்படி ஆபிரகாமுக்குள் தேவனாகிய கர்த்தர் அவர் கிறிஸ்துவாக பரிசுத்தாவியாக அவருக்குள்ளாயிருந்தார், அதை போல ஈசாக்கோடும் அதே தேவன் இடைப்பட்டார். பிறகு யாக்கோபிலும் இருந்தார், யோசேப்பிலும் இருந்து தொடர்ந்து அவர் மோசேக்குள்ளாக இருந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்து அந்த ஜனங்களுக்கு அவர் வாக்குத்தத்தம் கொடுத்த அந்த தேசத்தை அடையும்படியாக அவர்களோடு கூட இருந்தார். ஆகவே பழைய ஏற்பாடு முழுவதுமாக அது இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கு அடையாளமாகும். இயேசு கிறிஸ்துவனுடைய பலிகளுக்கு
அவர் எப்படி இந்த பூமியில வந்து மரிப்பார், அவர் எப்படி பிறப்பார் என்கிற எல்லா காரியத்தையும் பழைய ஏற்பாடு முழுவதுமாக ஆதியாகமம் தொடங்கி அந்த ஸ்ரீயின் வித்தாக பிறப்பது முதல் அங்கே மல்கியா வரைக்கும் எல்லா தேவனுடைய தீர்க்கதரிசிகளும் மோசேயினுடைய ஆகம புத்தகங்களிலும் இயேசு கிறிஸ்துவை குறித்து அது ஒரு முன் அடையாளமாக சொல்லப்பட்டது. அன்றைக்கு அது நடந்து வந்தது. ஏனென்றால் அவர்கள் செய்த அந்த தீட்டு கழிக்கிற அந்த தண்ணீர் முதற்கொண்டு, அது மட்டுமல்ல அந்த சிவப்பு கடாரி என்கிற அந்த கடாரியானது அது வேறு எந்த ஒரு நிறத்தில் அல்ல, அது ப்ரௌனாகவோ ஒயிட்டாகவோ அல்லது கிரே கலரிலோ அப்படி அல்லாதபடி அது முழுவதுமாக சிவப்பு கடாரியாக இருக்க வேண்டும். அது சிவப்பானதாக இருக்க வேண்டும். அது ஊனமுற்றதாக இருக்க வேண்டும். அது சுட்டரிக்கப்பட வேண்டும். பின்பு அது தீட்டுக்களிக்கும் தண்ணீரிலே போடப்பட்டு பாவம் செய்த ஜனங்களுக்கு அவர்கள் மீது அது தெளிக்கப்பட வேண்டும் என்று இப்படியாக அங்கே தேவன் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு கட்டளைகளும் அது இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நிறைவேற்றி நடந்து இன்றைக்கு பிரஜாதிகளாகிய நமக்கும் அதே காரியத்தை தேவன் கொடுக்கிறார். எப்படியாக அந்த ஈசோப்பு என்கிற அந்த கேதுரு மரங்கள் அது எப்படியாக அந்த கூடாரங்களிலே பலகைகளாக, அது மட்டுமல்ல வெண்கல பலிபீடம், வெண்கல தொட்டி, சமூக தப்பங்கள் இவை எல்லாமே தேவனு ஆகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒரு அடையாளமாக அவர் எப்படி அந்த அப்பமாக இருந்தார், அவர் எப்படி அந்த கேதுரு மரங்களை இல்லை அவர் எப்படி தன்னுடைய கிரியைகளை வெளிப்படுத்தினார், எப்படியாக அந்த வெண்கலம் அது நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. ஜனங்கள் மேல் வருகிற நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நம்முடைய ஆக்கினையை அவர் சுமந்தார். நமக்கு வருகிற அந்த எல்லா நியாய தீர்ப்பையும் அவர் ஏற்றுக்கொண்டார். இப்படியாக அனைத்துமே அது இயேசு கிறிஸ்துவை சுட்டி காட்டுகிறதாக அது நாம் பரிபூர்ணம் அடையும்படியாய் கொலைசியர் 2:10 சொன்ன வண்ணமாய் அங்கே கிறிஸ்துவானவர் அவர் பரிபூர்ணராக இருக்கிறது போல நாமும் பரிபூர்ணராக இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லி இருக்கிறது. என்னாகும் 19ஆம் அதிகாரம் 2 முதல் 20 வரை சொல்லப்பட்ட காரியங்கள் அது கிறிஸ்துவிலே நிறைவேறினதை பார்க்கிறோம். இப்படியாக தேவன் இஸ்ரவேலரை அன்றைக்கு ஒரு முன் அடையாளமாக வைத்து அது வரப்போகிற காரியங்களுக்கு ஒரு நிழலாக அது ஒரு முன் அடையாளமாக தேவன் கொடுத்தார். அதே போல ஆபிரகாமும் அவருடைய சந்ததியும் எப்படிப்பட்ட இந்த விசுவாசத்திலே இருந்தார்கள். அந்த வாக்குத்தத்தம் பண்ணினதை ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்திலும் பிறகு அந்த உபாகமம் 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே சொல்லப்பட்ட அந்த ஒவ்வொரு காரியங்களும் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே நாம் இன்றைக்கு தேவனுடைய ஜனங்கள் அன்றைக்கு எப்படி அந்த யாத்திரையிலே புறப்பட்டு வந்தார்கள், அந்த யாத்திரை அது எவ்விதமாக எந்த விதமான போராட்டங்கள் அல்லது எந்த விதமான பிரச்சனைகள் ஏற்பட்டால் தேவன் அவர்களுக்கு முன்னிருந்து கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் என்று சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும்படியா அவர் ஜனங்களுக்காக அவர் யுத்தம் செய்து எல்லா இடங்களிலும் அவர்களை வெற்றி சிறக்க செய்து அங்கே அவர்கள் தோல்வியடைந்த நேரங்களிலும் அதுபோல அங்கே அந்த தேசத்தை பிரித்து கொடுப்பதற்கு எவ்விதமாக யோசுவாவுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தாரோ, யோசுவா என்பது அது பரிசுத்தாவிக்கு அடையாளமாக இருக்கிறது. பரிசுத்தாவியானவர் இன்றைக்கு எல்லா தேசங்களிலும் இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வாதத்தை அந்த தேவ கிருபையை அவர் பகிர்ந்தளித்து கொண்டு வருகிறார். ஆகவேதான் இன்றைக்கு தேவன் அவர் தன்னுடைய ஜனங்கள் மேல் எப்படி அந்த நாட்களிலே அசைவாடினாரோ அதை போல இன்றைக்கும் அவர் நம் மத்தியிலே அவர் அசைவாடி கொண்டு அவர் பரிபூர்ணம் உள்ளவராக இருக்கிறார். ஆகவே பாருங்கள் அங்கே யோசேப்பே அறியாத ஒரு பார்வோன் எழும்பி அவர்களை அடிமைப்படுத்தினது போல அது அவர்களுக்கு தொடர்ந்து ஒரு பெரிதான ஒரு விடுதலை கிடைப்பது ஒரு அடையாளமாக அது இருக்கப்பட்டது.
அதுபோல இன்றைக்கும் இந்த பூமியிலே அங்கே சாத்தான் தன்னுடைய அழிவு வருகிறது என்று அவன் அறிந்து தேவனுடைய பிள்ளைகளை எவ்விதத்தில் ஆகிலும் நெருக்கி போடும்படியா, எவ்விதத்தில் ஆகிலும் தேவனுடைய வார்த்தைகளை சுவாசிக்காதபடி அவன் ஜனங்களை தடுமாற செய்து குழப்பங்களை ஏற்படுத்திய கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள போதும் அந்தி கிறிஸ்து இப்படியாக இன்றைக்கு அநேக முரட்டாட்டங்கள் கலகங்கள் இன்றைக்கு இஸ்ரவேலர்களுக்குள்ளாக காணப்பட்டது. இன்றைக்கும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர் என்று சொல்லுகிற ஒவ்வொருவருடைய இடங்களிலும் ஒவ்வொரு தேசத்திலும் இன்றைக்கு அது காணப்படுகிறது. ஆனால் தேவன் எப்படியாக அந்த மோசேயை முன்குறித்து அங்கே மோசேயுடைய பிறப்பு ஒரு அதிசயமான பிறப்பாக இருக்கு. அவர் பிறந்த பொழுது அன்றைக்கு மிக கடுமையான ஒரு உபத்திரவம் இருந்தது. அந்த பிறப்பிலே 3 மாதங்களுக்கு மேல் அவரை வைக்க முடியாமல் அந்த நைல் நதியிலே அந்த நாணல் பெட்டியிலே அவருடைய தாய் அந்த தன்னுடைய மகனை வைத்து அனுப்புகிற பிறகு அந்த பிள்ளை எவ்விதமாக பார்வோனிடத்திலே வளர்க்கப்பட்டு பிறகு அவர் தான் யார் என்று அறிகிற அந்த காரியங்களை உணர்ந்த பிறகு அங்கே பார்வோனுடைய பிள்ளையாய் இருப்பதை காட்டிலும் பார்வோனிடத்திலிருந்து வருகிற அந்த காரியங்களை பார் கிறிஸ்துவின் வரும் நிந்தையை அவர் அதிக பாக்கியமாக எண்ணினார் என்று நாம் அங்கே வேதத்திலே வாசிக்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே. ஆகவே தேவன் இந்த பூமியிலே தன்னுடைய ஜனங்களை மீட்கும்படியாக எல்லா மகிமையையும் விட்டு அவர் இந்த பூமியிலே தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் இறங்கி மரித்ததற்கு மோசேயுடைய ஜீவியமானது ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. அங்கே மோசேயுடைய மகன் வரும் வழியிலே அங்கே அவர்கள் அவர்கள் விருத்த சேதனம் செய்யவில்லை என்று அறிந்து தேவன் அந்த பிள்ளைகளை அங்கே கொலை செய்ய முயற்சி செய்ய உள்ளது. சிப்போரால் அங்கே கல்லை எடுத்து அந்த பிள்ளைகளுக்கு விருத்த சேதனம் செய்து நீ இரத்த சம்பந்தமான புருஷன் என்று சொல்லி அந்த பிள்ளைகளை பாதுகாப்பதும், அது ஒரு ஸ்திரீ எப்படி தன்னுடைய பிள்ளைகளை பாதுகாத்தாள் என்பது சபை இன்றைக்கு தன்னுடைய மனவாட்டியை ஆயத்தப்படுத்தும்படியாக தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய சபைக்கு வரும் பொழுது அது எவ்வளவு பரிசுத்தமாக இருக்க வேண்டும், தேவனுடைய கட்டளைகளை கற்பனைகளை நியமங்களை கை கொள்ள வேண்டும் என்பதற்கு அது ஒரு அடையாளமாக இருக்கு. ஆகவே இன்றைக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அந்த விருத்த சேதனம் என்பது இன்றைக்கு அது ஞானஸ்நானத்திற்கு அடையாளமாக, அது கிறிஸ்துவோடு கூட நமக்கு ஏற்படுகிற ஒரு உடன்படிக்கையின் அடையாளமாக இருக்கிறது. நம்முடைய பழைய மனிதன் மரித்து புதிய மனிதனை தரித்து கொள்ள அது ஒரு மரண உடன்படிக்கையாக இருக்கிறது. பழைய மனிதன் மரித்து புதிய மனிதனை அங்கே தரித்து கொள்வதற்கு அடையாளமாக இருக்கு. ஆகவேதான் பாருங்கள், இந்த நாட்களிலே நமக்கு உலகத்தை குறித்தான பயமோ அல்லது வேற எந்த சூழ்நிலைகளை குறித்தான பயமோ கவலைகளோ இல்லாதபடி தேவனுடைய பிள்ளைகள் அங்கே பவுல் சொல்வதோட கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அங்கே ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே பவுல் சொல்லும் பொழுது வரும் காரியங்களோ நிகழ்காரியங்களோ எந்த ஒன்றானாலும் கிறிஸ்துவின் உடைய அந்த அன்பை விட்டு நம்மை எந்த காரியமும் பிரித்து போட முடியாது. ஏனென்றால் அது தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்ததாக இருக்கிறது. ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே நாம் அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தெரிந்து அவர் நம்மை அழைத்த, அதைத்தான் அங்கே நாம் வாசிக்கிற பொழுது பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் ஒருவனும் என்னிடத்தில் வரான் என்று ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் சொல்லும் பொழுது என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை, நான் அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்லி, அது ஏதோ அந்த வருகிற நாள் மட்டுமோ அல்லது அந்த வாரமோ அந்த மாதமோ அல்ல, அது ஒரு எழுப்புதல் தொடங்கி மறு எழுப்புதல் வரைக்கும் அல்ல, அது என்னென்றைக்குமான அந்த மனிதன் மரித்தாலும் கூட அங்கே அவர் சொல்லும் பொழுது நான் கடைசி நாளில் எழுப்புவேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரியதான
ஒரு அடையாளமாக, ஒரு அத்தாட்சியாக இருக்கிறது. அதைத்தான் அங்கே யோவான் 6ஆம் அதிகாரம் 37, 40, 44 மற்றும் யோவான் 10:28 தேவன் அதை கூறுகிறார். ஆகவே பாருங்கள், தேவன் தன்னுடைய வசனத்தை கேட்டு இயேசு சொல்றார் யோவான் 5:24 என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டு இருப்பான் என்று சொல்லியிருக்கிறார். ஆகவே பாருங்கள், தேவனை விசுவாசிக்கிறவர்களுடைய இருதயத்திலே அந்த ஒரு அன்பை, அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையை எந்த ஒரு மனிதனும் பிரிக்க முடியாது. இன்றைக்கு உலகம் நம்மை பகைக்கலாம், அல்லது உலகத்திலே நம்மை வெறுக்கலாம், அல்லது உலகத்திலே காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மை பயத்தையோ அல்லது நடுக்கத்தையோ குழப்பத்தையோ தயக்கத்தையோ கொடுக்கலாம். ஆனால் தேவன் மேல் இருக்கிற அந்த அன்பை, அந்த தேவனுடைய வார்த்தைகளை அங்கே நாம் கடைபிடிக்கும் பொழுது, ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது அங்கே நீங்கள் என்னுடைய சீசர்களாய் இருக்கிறீர்கள், நான் உங்களை சிநேகிதன் என்று அழைக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, யோவான் சொல்லும் பொழுது 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளில் அன்பு கூறுகிறவனத்தில் தேவ அன்பில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆகவே நாம் இந்த உலகத்திலோ உலகத்தில் உள்ளவைகளோ நாம் அன்பு கூறாதபடி தேவனுடைய வார்த்தையும் தேவனையும் நம் முழு இருதயத்தோடு விசுவாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை தான் தேவன். அந்த தேவன் நமக்காக இந்த பூமியிலே மனிதனாய் வந்து மரித்து உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம் மத்தியிலே பரிசுத்தாவியின் ரூபத்திலே நம்மோடு கூட இருக்கிறார் என்று அந்த விசுவாசம், அதுதான் நம்மை மறுபடியும் பிறக்கச் செய்கிறது. அதைத்தான் இயேசு சொல்லும் பொழுது அங்கே மத்தேயு யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அவர் சொல்லும் பொழுது மிக அருமையான ஒரு வசனத்தை சொல்லணும். தேவனால் அங்கே மனுஷரால் கூடாதது தேவனால் கூடும் என்றும் இன்னுமாக கூட அவர் சொல்லும் பொழுது அங்கே அவர் சொல்லுகிற ஒரு அருமையான வசனம் அங்கே யோவான் 3ஆம் அதிகாரத்திலே அவர் அதை நான் முழுவதுமாக அதை நான் வாசிக்கிறேன். யோவான் 3ஆம் அதிகாரத்திலே ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே மறுபிறப்பு என்பது மிக அவசியமாக உள்ளது. ஆகவேதான் அங்கே இயேசு கிறிஸ்து அந்த மறுபிறப்பை குறித்து இந்த பூமியிலே நாம் தாயினுடைய கர்ப்பத்திலே பிறந்து அங்கே ஒரு சாதாரண மனிதனை போல இந்த பூமியிலே நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் தேவனுடைய வார்த்தையினாலே நாம் மறுபடியும் பிறக்க வேண்டும். அதுதான் வார்த்தையினுடைய பிறப்பாக இருக்கிறது. விசுவாசத்திலே பிறக்கிற ஒரு பிறப்பாக இருக்கிறது. அதுதான் ஒரு மறுபடியும் பிறக்கிறதாக இருக்கிறது. ஆகவே ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் அவனுக்குள்ளாக சந்தேகங்கள், குழப்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள், பலவீனங்கள் அல்லது மனிதர்களை குறித்தான பயம் அல்லது சூழ்நிலைகளை கண்டு அச்சப்படுகிற காரியங்கள் இருக்கு. ஆனால் உண்மையாகவே ஒரு மனிதன் மறுபடியும் பிறக்கப்பட்டால் அவனுடைய பழைய அந்த சுவாபங்கள் எல்லாம் மறைந்து இந்த கோபம், அச்சம், பயம் அல்லது குழப்பங்கள் அல்லது கவலைகள் அல்லது எதிர்காலங்களை குறித்தான ஒரு நடுக்கம், இப்படி எந்த ஒரு காரியம் இல்லாதபடி தேவன் அங்கே முற்றிலுமாய தன்னுடைய சமாதானத்தை வைக்கிறார். அதற்கு அடையாளமாகத்தான் அங்கே தன்னுடைய பரிசுத்த ஆவியை கொடுக்கிறார். ஆகவேதான் அங்கே பவுலும் கூட கொரிந்தியரிலே சொல்லும் பொழுது நான் மனுஷர் பாஷையை பேசினாலும் தூதர் பாஷையை பேசினாலும் அன்பு எனக்கு இல்லாவிட்டால் ஒன்றுமில்லை. எனக்கு உண்டான யாவற்றையும் நான் அன்னதானம் பண்ணினாலும் மலைகளை பெயர்க்கத்தக்க விசுவாசமும் அல்ல தீர்க்க தரிசனங்கள், அந்நிய பாஷைகள், அறிவானால் இப்படி எல்லாம் ஒளிந்து போகும். தேவனிடத்திலே அந்த பரிபூர்ண அன்பு அது நம்முடைய இருதயத்தில் இருக்கும் பொழுது
எதுவும் அதை அழிக்க முடியாது. பிசாசனுடைய கிரியைகளோ அல்லது எந்த போராட்டங்களோ அழிக்க முடியாது என்று அங்கே 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 1 8 வரை அவர் சொல்கிறார். ஆகவேதான் பாருங்கள், தேவன் அங்கே நம்மை முழுவதுமாக நேசிக்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். அங்கே நாம் கிறிஸ்துவோடு வாழுகிற அந்த வாழ்க்கையானது, அதைத்தான் ஆண்டவர் சொல்லும் பொழுது, தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு சிந்தையோடும் நாம் அவரிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்கள், ஆகவேதான் நாம் இந்த பூமிக்குரிய காரியங்களை நாம் மரித்தவர்களாக காணப்பட்டாலும் நம்முடைய ஜீவனானது கிறிஸ்துவுக்குள்ளாய் மறைந்திருக்கிறது. அது பரிசுத்தாவியினாலே முத்தரிக்கப்பட்டதாக இருக்கிறது. அந்த முத்தரிக்கப்பட்ட அந்த ஆவியானவருடைய அந்த அச்சாரம் நமக்குள்ளாய் தரித்து இருக்கப்பட்டிருக்கிறது. ஆகவேதான் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரிசுத்தாவியினாலே ஞானஸ்நானம் பெற்றவர்களாக, பரிசுத்தாவியினாலே நிரம்பினவர்களாக, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒவ்வொரு தேவ ஸ்திரீகளுக்குள்ளும் தேவனை விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவதாசர்களுக்குள்ளுமாக அந்த வார்த்தையானது அது கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. அதைத்தான் அங்கே ஆபிரகாம் இடத்திலே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று நாம் அங்கே வாசிக்கிறோம். ஆகவே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் விசாரிக்கிறவராக அங்கே ரோமரிலே சொல்லப்பட்ட வண்ணமாக விசுவாசம் என்பது நாம் தேவனிலே வைத்திருக்கிற ஒரு காரியமாக இருக்கிறது. அந்த விசுவாசத்திற்கு அடையாளமாக தேவன் பரிசுத்தாவியை நமக்கு கொடுத்து நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய செவிகளையும் அது விருத்த சேதம் செய்து தேவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக, தேவனுடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய செவியும் இருதயம் அது விருத்த சேதனம் செய்யப்படுகிறதாக இருக்கிறது. ஆகவேதான் அங்கே இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்த பொழுது மோசேயுடைய மனைவியும் தன்னுடைய மகனுக்கு அப்படிப்பட்டதான காரியங்களை செய்தார் என்று யாத்திராகமம் 4ஆம் அதிகாரம் 25 நாம் பார்க்கிறோம். தேவன் பாருங்க, அவர்களோடு கூட நடந்து சென்று அங்கே அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களையும் செய்து வந்தார். ஆனாலும் அங்கே எண்ணெயையும் எம்பிரேயையும் அங்கே தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிர்த்து நின்ற பொழுது தேவன் அவர்களை எல்லா தந்திரங்களை மதம் பண்ணி போட்டு அங்கே தேவனுடைய வார்த்தையை அவர் நிறைவேற்றுவதையும், மோசே மூலமாக அவர் அதை நிறைவேற்றுவதை, ஆரோன் மூலமாக அதை தேவன் சரியாக செய்வதையும் நாம் அங்கே யாத்திராகமத்தில் நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தைகளை சரியானபடி நாம் தியானித்து தேவன் எப்படிப்பட்டதான கிரியைகள் இன்றைக்கு நமக்கு சபையில் இருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் செய்து கொண்டு வருகிறார், அவர் எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட இருந்து அவர் வழிநடத்தினார், அதை போல இன்றைக்கும் அவர் வழிநடத்தி கொண்டு வருகிறார் என்று நாம் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவேதான் இயேசு சொல்லும் பொழுது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அங்கே லாசரு மரித்து 4 நாளான பிறகு கூட அங்கே அந்த மனிதனை அவர் உயிரோடு எழும்பி வரச் செய்கிற அப்படிப்பட்ட ஒரு மகத்துவமான தேவனாக அவர்கள் விசுவாசிக்கிறவர் எந்த இடத்திலும் வெட்கப்பட்டு போகாதபடி அவர்களோடு கூட அவர் இருந்து விடுதலை கொடுக்கிறார். அது மட்டுமல்ல, அவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் அநேக கிராமங்கள் தோறும், பட்டணங்கள் தோறும், கடற்கரையில் இன்னும் அநேக இடங்களிலே அவர் நடந்து அந்த ஜனங்களுக்கு அநேக உபதேசங்களை, அநேக தேவனுடைய வார்த்தைகளை போஷிக்கிறார். அது மட்டுமல்ல,
அங்கே அவர்களுக்கு 5 அப்பத்தையும் 2 மீனையும் கொடுத்து 5000 பேருக்கு போஷிக்கிற இந்த மகத்துவமான தேவனாக, எப்படி அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலை செய்து வந்த பொழுது அவர்களுக்கு அவர் இந்த மன்னாவையும் காடையும் கொடுத்து 40 ஆண்டுகள் அவர்கள் அதை புசித்தார்கள் என்று பார்க்கிறோம். அதே தேவன் இங்கே இயேசு கிறிஸ்துக்குள்ளாக இருந்து அங்கே 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷிப்பதை பார்க்க முடியும். ஆகவே தேவனாலே கூடாதது ஒன்றுமில்லை. அவர் என்றைக்கும் மாறாதவராயிருக்கிறார். நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று எபிரேயர் 13:8 சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் இம்மானுவேலாக நம்மோடு கூட வாசம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நமக்காக இந்த பூமியிலே எப்படி அங்கே மோசே இந்த வனாந்தரத்திலே நடந்து வந்த பொழுது அவர்களுக்கு தண்ணீர் இல்லை என்ற பொழுது அந்த கண்மலையை அவர் அடித்த பொழுது அந்த கண்மலையில் இருந்து தண்ணீர் புறப்பட்டு வந்து அந்த ஜனங்களுக்கு தாகம் தீர்ந்தது போல இயேசுவும் சொல்கிறார், உங்களில் ஒருவன் தாகமாய் இருந்தால் என்னிடத்தில் வர கடவன், நான் இலவசமாய் அந்த ஜீவ தண்ணீரை உங்களுக்கு தருகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். யோவான் 6ஆம் அதிகாரத்திலே நாம் அதை வாசிக்க முடியும். பாருங்கள், அந்த ஜீவ தண்ணீரை பருகிறவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ ஊற்று புறப்படும் என்று சொல்லுகிறார். அந்த மெய்யான ஜீவ ஊற்று நம்மிடத்திலிருந்து பரிசுத்த ஆவியாக அது புறப்பட்டு அது கனிகளை கொடுக்கிறதாக இருக்கிறது. ஜீவ தண்ணீர் என்பது பரிசுத்த ஆவிக்கு அடையாளமாக இருக்கிறது. தண்ணீர் நம்மை சுத்திகரித்து நமக்கு ஜீவனை கொடுக்கிறதாக இருக்கிறது. இன்னைக்கு மனிதனுக்கு தண்ணீர் இல்லை என்றால் அவனால் அநேக நாட்கள் உயிர் வாழ முடியாது. அதே போல தேவன் இல்லை என்றால் தேவன் இல்லாத மனிதன் ஒரு மரித்த மனிதனாக இருக்கிறார். ஆகவே தேவன் உடையவன் ஜீவனை உடையவனாக, கிறிஸ்துவை உடையவன் ஜீவனை உடையவனாக இருக்கிறான் என்று வேதம் சொல்லி. ஆகவே நாம் தேவனுடைய பிள்ளைகளாகிய ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் தேவனுடைய வழிநடத்தலே தேவனுடைய ஆலோசனையிலே நாம் நடக்கும்படியாக வேதத்திலே அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு நாம் இஸ்ரவேலர்கள் கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அங்கே அவர்கள் 12ஆம் அதிகாரத்திலே அவர்கள் அந்த எபிரேய பிள்ளைகளாகிய அவர்கள் எகிப்தை விட்டு புறப்படுகிற அன்று ராத்திரியிலே இந்த பஸ்காவையும் கசப்பான கீரையும் அங்கே புளிப்பில்லாத அப்பத்தையும் புசித்து அவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு வருகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அவர்கள் வரும் வழியிலே அங்கே செங்கடல் அங்கே குறுக்கிடுகிறது. ஆனால் பின்னிட்டு அவர்களுக்கு பின்னாலாய் பார்வோனும் அவருடைய ரதங்களும் அவருடைய சேனைகளும் புறப்பட்டு இந்த ஜனங்களை எப்படியாகிலும் மறுபடியும் திரும்ப கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் முற்படும் பொழுது தேவன் இவர்களுக்காக அந்த செங்கடலை பிளந்து அது ஒரு வட்டாந்தரையாக இருந்தது என்று வேதம் சொல்லி இருக்கிறது. அவர் ஒரு பலத்த காற்றை அடிக்க பண்ணினார். ஆகவே தேவனாலே கூடாத ஒன்றுமில்லை. அவர் காற்றையும் கடலையும் அவர் அடக்குகிற தேவனாய் அதை தன்னுடைய காரியங்களை செய்ய அவருக்கு அந்த வல்லமை இருக்கிறது. ஆகவே ஜனங்களே அங்கிருந்து நடக்க பண்ணி பிறகு தொடர்ந்து நாம் அங்கே பார்க்கும் பொழுது அந்த ஒவ்வொரு நாளும் அவர்களோடு கூட இருந்து அவர்களை பலப்படுத்தி அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்களை ஆசீர்வதித்து வழிநடத்துகிற தேவனாக அவர் இருந்தார். ஆகவேதான் அங்கே நாம் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அந்த தண்ணீரை கொடுத்து அந்த தண்ணீர் அவர்களுக்கு மீண்டுமாக எழுந்து நடக்க ஒரு பலனை கொடுத்ததை போல இன்றைக்கும் தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு கொடுத்து பரிசுத்த ஆவியினுடைய பலத்தினாலே நாம் ஜீவனோடு இருக்க தேவனுடைய பிள்ளைகள் என்கிற அந்த அடையாளத்தை பெற்றுக்கொள்ள முடிகிறது. நாம் இன்றைக்கு அவர்கள் புறப்பட்டு வந்த அந்த காதேஸ் பர்னாவை குறித்து நாம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். அங்கே யாத்ராகமம் 13ஆம் அதிகாரத்திலே நான் வாசிக்கிறேன்.
கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுக்கும் கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு நீ மனிதரை அனுப்பு. ஒவ்வொரு பிதாக்களின் கோத்திரத்திலும் ஒவ்வொரு பிரபுவாகிய புருஷனை அனுப்ப வேண்டும் என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். ஆமென். பாருங்கள், தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு அந்த பட்டணத்தை கொடுக்கிறார். அந்த கொடுக்க செல்லுகிற பொழுது அந்த பட்டணத்திலே அவள் செல்லுகிற அந்த கானான் தேசமானது அது நல்ல தேசமா இல்லையா என்று பார்க்கும்படியாக அந்த 12 கோத்திரத்திலே ஒவ்வொருவராக தெரிந்து கொண்டு 12 பேரை அவர் அங்கே அனுப்புகிறார். பாருங்க, கோத்திரத்திற்கு ஒருவர் செல்லுகிறார். தான், ஆசேர் மற்றும் எல்லா கோத்திரங்களிலும் அங்கே ஒவ்வொரு பேரை தெரிந்து கொண்டு ஒவ்வொருவராக அங்கே செல்லுகிறார்கள். அங்கே அவர்கள் செல்லுகிற அந்த பிரயாணத்திலே அங்கே நாம் பார்க்க முடிகிறது, அவர்கள் அங்கே காண்கிற காட்சியானது அது மிக அற்புதமான காட்சியாக இருக்கிறது. ஏனென்றால் அங்கே ஆண்டவர் உபாகமத்திலே சொல்லும் பொழுது, நீங்கள் போங்கள், நம்முடைய பிதாக்கள் மூலமாக அங்கே தேவன் என்ன செய்ய வேண்டுமோ நான் அந்த காரியத்தை வாசிக்கிறேன். உபாகமம் 1ஆம் அதிகாரத்திலே 19 முதல் 20, 21 நாம் வாசிக்கலாம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டபடி நாம் ஓரேபை விட்டு பிரயாணம் பண்ணி எமோரியரின் மலைநாட்டுக்கு நேராக நீ கண்ட அந்த பயங்கரமான பெரிய வனாந்தர வழியை முழுவதும் நடந்து காதேஸ் பர்னாவிலே சேர்ந்தோம். அப்பொழுது நான் உங்களை நோக்கி, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுக்கும் எமோரியரின் மலைநாட்டுக்கும் வந்து சேர்ந்தீர்கள். இதோ உன் தேவனாகிய கர்த்தர் அந்த தேசத்தை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறார். உன் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி நீ அதை சுதந்தரித்துக்கொள், பயப்படாமலும் கலங்காமலும் இரு என்றார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்களா, அதிலே ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிற பொழுது, அந்த தேசத்தை அவர்கள் வேவு பார்க்க செல்லுகிற பொழுது அதை நாம் கைப்பற்ற முடியுமா முடியாதா, அது நல்லதா கெட்டதா, அங்கு நடக்கிற காரியங்கள், அங்கு இருக்கிற காரியங்களை பார்க்கிற பொழுது அங்கே யோசுவா 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிற பொழுது 12 பேர் அங்கே மிக பெரிதான ஒரு திராட்சை கொலையை வெட்டி கொண்டு வந்து இன்னும் அநேக காரியங்களை அவர்கள் செய்கிறார்கள். அந்த கொலை அவர்களுக்கு தூக்கி கொண்டு வர முடியாத அளவுக்கு அவ்வளவு கடினமான ஒரு மிக பெரிய அளவுக்கான, அது மிக அதிக எடை உள்ளதாக இருக்கிறது. ஆனாலும் தேவன் அவர்களுக்கு பலத்தை கொடுத்து அவர்கள் அதை அங்கே கொண்டு வந்து அந்த ஜனங்கள் அங்கே அவர்கள் கண்ட காட்சிகளை சொல்லும் பொழுது அங்கே அவர்கள் நம்மை விட அங்கே அவர்கள் சொல்லும் பொழுது பாருங்கள், நீர் எங்களை அனுப்பின தேசத்துக்கு நாங்கள் போய் வந்தோம், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம்தான், இது அதனுடைய கனி என்று சொன்னார். ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவுமாய் இருக்கிறது. அங்கே ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புற தேசத்திலும் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர்கள் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்று இப்படி சொல்லும் பொழுது அங்கே காலேப் மோசேக்கு ஜனங்களுக்கு முன்பாக எழுந்திருந்து, நாம் அதை உடனே போய் சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை உடனே அதை ஜெயித்து கொள்ளலாம் என்று சொல்லுகிறோம். ஆனால் மற்ற மனிதர்களோ, நாம் அந்த ஜனங்களோடு எதிர்த்து நிற்க நம்மால் கூடாது, அவர்கள் நம்மை காட்டிலும் பலவான்களாய் இருக்கிறார். நாங்கள் போய் சுற்றி வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம்,
நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லோரும் மிகப்பெரிய ஆட்கள் என்று சொல்லி அந்த சுற்றி வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தியை பரப்பினார்கள் என்று நாம் அங்கே பார்க்க முடியும். அவர்கள் தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகத்தான ஆசீர்வாதங்களை கொடுத்து அவர்களை வழிநடுகளை சுமார் 40 ஆண்டுகள் அவர்களோடு கூட இருந்து வழிநடத்தி அவ்வளவு மகத்துவமான காரியங்களை செய்து கொண்டு வருகிறார். ஆனாலும் ஜனங்கள் அந்த 2 பேரை தவிர அந்த 10 பேருடைய அந்த அறிக்கையானது மெஜாரிட்டியான அறிக்கையானது, அது நம்மால் முடியாது, அங்கே நாம் அவர்களுக்கு முன்பாய் வெட்டுக்கிளிகளைப் போல இருக்கிறோம், நாம் அவர்களை விட மிகவும் குள்ளமானவர்களாய் இருக்கிறோம், நம்மிடத்தில் அந்த பலன் இல்லை, நம்மிடத்தில் இது இல்லை அது இல்லை என்று அவர்கள் தேவனை மறந்து இவை எல்லாவற்றையும் விட தேவன் மிகப்பெரியவராய் இருக்கிறார் என்று அவர்கள் மறந்து போனவர்களாக அங்கே மனித சிந்தனையிலே, மனித யோசனையிலே, மனிதனுக்கு என்ன முடியுமோ அதை மட்டுமே அவர்கள் பேசிக்கொண்டார். ஆனால் காலேபுக்குள்ளும் யோசுவாக்குள்ளும் தேவன் அவர்களுடைய இருதயத்திலே அவர்களுக்கு மிகப்பெரிதான ஒரு தேவனை குறித்தான அந்த பயம், தேவனுடைய காரியங்களை கண்டு தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்ற அந்த தெய்வீக விசுவாசம், இந்த முழு இருதயத்தோடு முழு மனதோடு அவர்கள் செய்கிற அந்த காரியமானது அவர்களோடு கூட சென்ற மற்றவர்களுக்கு அப்படிப்பட்டதான காரியங்கள் இல்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். இன்றைக்கும் கூட சபைகளிலே பெரிய பெரிய சபைகளாக இருக்கலாம், ஆனால் அந்த ஜனங்களுக்குள்ளாக இன்றைக்கு காணப்படுகிற காரியங்கள் தேவனை குறித்தான எவ்விதமான விசுவாசம் வைத்திருக்கிறார், எப்படிப்பட்டதாய் அவர்கள் உறுதியாய் நிற்கிறார்கள், அங்கே தேவனை குறித்தும் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து அவர்கள் எப்படி மற்றவரிடத்திலே சொல்லி இருக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது அது மிக குறைவானதாகவே இருக்கிறது. பாருங்கள், அது அவர்கள் தங்களால் இயலாது, தங்களால் அதை செய்ய முடியாது, நாம் அதை ஜெயிக்க முடியாது என்று இப்படி அவர்கள் ஒரு தள்ளாடின மனுஷனை போல அல்லது ஒரு பலவீனனை போல அல்லது ஒரு வயதானவர்கள் எப்படி அங்கே இளைஞர்களோடு விட பலவீனப்பட்டிருப்பார்கள், அதை போல அவர்கள் பேசுகிற காரியங்களாக இருக்கிறது. ஆகவே தேவனை மறந்தவர்களாக தேவனுக்குரிய காரியங்களை, ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு தேவ தூதர்களுடைய அந்த மன்னாவை கொடுத்து அவர்களுக்கு அவ்வளவாக அவர்களை வழிநடத்தி கொண்டு வந்து பலத்தை கொடுத்தார். ஆனால் இவர்கள் மனுஷ சிந்தையிலே மனுஷ யோசனையிலே அவர்கள் அதை பார்க்கிறவர்களாக இருக்கிறார். அங்கே அந்த காதேஸ் பர்னா என்பது நமக்கும் ஒரு அனுபவமாக இருக்கிறது. நம்முடைய ஜீவியத்திலே இன்றைக்கு சபையாலே நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம், இந்த பூமியிலே காணப்படுகிற காரியங்கள், சமாதான குறைவுகள், போராட்டங்கள், அங்கே உலகத்திலே காணப்படுகிற பஞ்சம், பசி, பட்டினி, வறுமைகள், இப்படிப்பட்ட காரியங்களை கண்டு அங்கே நம்மை சுற்றி நடக்கிற குழப்பமான காரியங்களை கண்டு, வியாதிகளை கண்டு நாம் இன்றைக்கு அது நம்மை அணுகிவிடும், அது நம்மை மேற்கொள்ளும் என்று சொல்லி நாம் இந்த உலகத்தானே போல அங்கே மாம்ச சிந்தையில் இருந்து கொண்டிருக்கிறோமா, அல்லது கோயிலிலே சொல்லும் பொழுது கடைசி நாட்களிலே நான் என் ஆவியை ஊற்றுவேன், அற்புதங்களும் அதிசயங்களும் அடையாளங்களும் காணப்படும் என்று சொல்லி இருக்கிறார். ஆகவே இந்த திராட்சை கொலைகளை கண்டு அங்கே விளைகிற விளைச்சலை கண்டே அவர்களுக்கு ஒரு பயம் வருகிறது. அந்த மனிதர்களை கண்டு அவர்கள் பயப்படுகிறவர்களாக இருக்கிறார். அன்றைக்கு அவர்கள் எப்படி முறுமுறுத்தார்களோ, எப்படி அவர்கள் புலம்பினார்களோ, எப்படி அவர்கள் பயத்தோடு நடுக்கத்தோடு முடியவே முடியாது என்று சொல்லி துர்ச்செய்தியை பரப்பினார்களோ, அதே போல இன்றைக்கும் அநேகர் அங்கே தங்களுடைய நடவடிக்கைகளின் மூலமாக, தங்களுடைய செய்கைகளின் மூலமாக, தாங்கள் பேசுகிற காரியங்கள், பார்க்கிற காரியங்களை அது தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய ஒரு அடையாளமாய் இல்லாதபடி
ஒரு அவிசுவாசியைப் போல அல்லது அரைகுறை மனிதனைப் போல அவர் பேசுகிற காரியங்கள், நடக்கிற காரியங்களானது அது தேவனுக்கு அது உண்மையாகவே வருத்தத்தை தரும் என்ற அந்த உணர்வு இல்லாதபடி இருக்கு. ஏனென்றால் அவர் சொல்லும் பொழுது, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். நான் உங்களுக்கு முன் சென்று பாதைகளை செவ்வைப்படுத்துவேன். நான் உங்களுக்கு முன் சென்று காரியங்களை வாய்க்க பண்ணுவேன் என்று வேதத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அது அன்றைக்கு இந்த இஸ்ரவேலர்களுக்கு சொல்லப்பட்டதோ அல்லது யாரோ ஒரு யூதர்களுக்கு சொல்லப்பட்டதோ அல்ல. இன்றைக்கு அவரை யாரெல்லாம் விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கும் அந்த வாக்குத்தத்தமானது அது உடையதாக இருக்கிறது. ஆனால் அந்த வாக்குத்தத்தத்தை மறந்தவர்களாக எப்படி அவர்கள் அந்த ஜனங்களை, ஆனால் அதையெல்லாம் மறந்து இந்த ஜனங்கள் அவர்கள் கையினாலே செய்கிற காரியங்கள், அங்கே தங்களுடைய பலத்தினாலே செய்கிற காரியங்களை பார்த்து இவர்கள் பயப்பட்டவர்களாக இருந்தார். அது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது எவ்வளவாக ஒரு பெரிதான ஒரு எப்படி அன்றைக்கு எலிசாவுடைய நாட்களிலே அங்கே தண்ணீர் இல்லாத பொழுது அந்த தீர்க்கதரிசி எப்படி அந்த பேய் கொம்பட்டி காய்களை கொண்டு வந்து அதை போட்டு அவர்களுக்கு ஒரு பெரிதான காரியத்தை செய்தார். அந்த மாவு அவர்கள் உண்ண முடிந்தது. அது மட்டுமல்ல, அந்த தண்ணீர் அவர்களுக்கு குடிக்க முடிகிற அளவுக்கு அந்த தீர்க்கதரிசி செய்தார். அதே போல இன்றைக்கும் தேவன் தன்னுடைய காரியங்களை செய்வார் என்கிற விசுவாசம் இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது என்று நம்மை நாமே நிதானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதனாலதான் இங்கே யோபு சொல்லும் பொழுது, கத்தர் கொடுத்தார், கத்தர் எடுத்தார், கத்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, யோபு சொல்லும் பொழுது அங்கே தேவனை குறித்து கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண் அவரை காணும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். பாருங்கள், அது எவ்வளவு பெரிதான ஒரு விசுவாசமாக இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் ஆகிய நாம் அங்கே தேவன் நம்மை அங்கே ரோமர் 8 நாம் வாசித்தவனுமா எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமானாக்கியிருக்கார், எவர்களை நீதிமானாக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தி இருக்கிறார் என்று நாம் வாசிக்க முடியும். ஆகவே தேவன் நம்மை அவருடைய நாமத்தை நாம் மற்றவர்களுக்கு சொல்லும்படியாய், நாம் சாட்சியாய் இருக்கும்படியாய், அது மட்டுமல்ல தேவன் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிதான காரியங்களை செய்து நம்மை ஒரு சாட்சியுள்ள ஜீவியத்திலே அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே அவர் தேவன் நம்மை அவருடைய நாமத்தை நம் மூலமாக அவர் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம் அதை மறந்தவர்களாக அல்லாதபடி நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்து கொண்டு வருகிறோம் என்று நாம் மிக கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு சபையானது அன்றைக்கு அங்கே எலிசா சொன்னவான், நம்மால் முடியாத ஒன்றுமில்லை என்கிற அப்படிப்பட்டதான விசுவாசத்தை, அது கிரியை செய்கிற விசுவாசம், கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது என்று யாக்கோபு சொல்லுகிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் அங்கே ஒவ்வொரு நாளும் அந்த இஸ்ரவேலர்கள் கண்ட காட்சிகளை மறந்தவர்களாக இந்த பட்டணத்தை கைப்பற்ற முடியும் என்று சொன்ன பொழுது அவர்கள் செய்த காரியமானது அவர்களை அங்கே அடுத்த 40 ஆண்டுகள் பிரவேசிக்க முடியாமல் செய்தது. இங்கே அவர்களுக்கு அநேக போராட்டங்கள், அநேக காரியங்கள் ஏற்பட்டதை நம்ம பார்க்க முடியும். முடியும் என்று சொன்ன அந்த 2 தேவ மனுஷர்கள் மட்டுமே இந்த காரியத்திற்குள்ளாய் செல்வதை பார்க்க முடிகிறது. பாருங்கள், ஆகவே நாம் இன்னும் ஒரு காரியத்தை வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் தேவனுக்கும் மோசேக்கும் விரோதமாய் பேசி, நீங்கள் எங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து வனாந்தரத்திலே வரப்பண்ணினதென்ன, இங்கே அப்பமும் இல்லை தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவு எங்கள் மனதுக்கு வெறுப்பாய் இருக்கிறது என்று சொல்லி
சொல்வதை பார்க்க முடியாது. அவர்கள் தேவனுடைய தூதர்கள் புசிக்கிற அந்த மன்னாவையும் காடையும் கொடுத்து, அது அவர்களுக்கு மனதுக்கு வெறுப்பாக, அது ஒரு அற்பமான உணவாக நினைக்கிறார். இன்னைக்கு அநேகர் தேவனிடத்திலிருந்து வருகிற மகத்துவமான ஆசீர்வாதங்களை, மகிமையான காரியங்களை அவர்கள் மிக அற்பமாக எண்ணுகிறார். அது ஒன்றுமில்லை. அவர்கள் எதிர்பார்ப்பது அங்கே உலகத்திலே தங்களையும் ஒரு பெரிய மனிதனாக, தங்களுடைய குடும்பம், தங்களுடைய காரியங்களை பெரிதாக்க விரும்புவர்களாக இருக்கிறார். ஆனால் தேவன் அந்த இடத்திலே அவர்களுக்கு ஒரு சிறிய ஒரு தண்டனை கொடுக்கதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த நேரத்தில் கர்த்தர் கொள்ளிவாய் சர்ப்பங்களை அனுப்பி அவை கடித்ததினால் அநேகர் செத்து போனார்கள். அதனாலே மோசே இடத்திலே போய், நாங்கள் கர்த்தருக்கும் உமக்கும் விரோதமாய் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி எங்களுக்கு விண்ணப்பம் பண்ணி கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள் என்று சொன்ன பொழுது மோசே ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணி மோசேயை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் எவனோ அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்று சொன்னார். ஆகவே மோசே அங்கே ஒரு வெண்கல சர்ப்பத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் வைத்து, சர்ப்பத் எவனை கடிக்கிறது அவன் அதை நோக்கி பார்த்தபோது பிழைத்தான் என்று அங்கே பார்க்கவும். சர்ப்பமானது அது பாவத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. ஆனால் இயேசு ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே அந்த சர்ப்பத்தை அவர் நியாயந்தீர்த்தார் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் ஸ்திரீயின் வித்து ஆக அவர் வந்து அவனுடைய தலையை நசுக்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே வெண்கல பலிபீடம், வெண்கலமானது அது தேவனுடைய தெய்வீக நியாய தீர்ப்புக்கு அடையாளமாக இருக்கிறது. சர்ப்பமானது அது ஏற்கனவே நியாயந்தீர்க்கப்பட்டது. ஆகவே தேவன் ஒரு வெண்கல பலிபீடத்தை, அந்த பலிபீடமானது வெண்கலத்தினால் செய்யப்பட்டது, அது பலியின் உடல்களை சுட்டெரிக்கும் என்று யாத்ராகமம் 17:5 மற்றும் 27:1-2 பார்க்க முடிகிறது. பாருங்கள், அவர்கள் அந்த மிருகத்தை, அந்த சர்ப்பத்தை பார்த்து அதை அவர்கள் பார்க்கிற பொழுது அவர்களுக்கு அங்கே நியாய தீர்ப்பிலிருந்து, அந்த மரணத்திலிருந்து அவர்களுக்கு விடுதலை கிடைக்கிறது. அது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவிற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து நமக்காக, நம்முடைய மீறுதலுக்காக, ஜனங்கள் தேவனை அற்பமாய் நினைத்ததினால், ஜனங்கள் தேவனிடத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதங்களை மிகவும் சீப்பாக, மிகவும் அதை ஒரு பொருட்டாக எண்ணாதபடி இன்றைக்கு ஜனங்கள் இருந்து கொண்டிருக்கிறார். ஜனங்களுக்காக, ஜனங்களுடைய தவறுகளுக்காக, ஜனங்களுடைய அறியாமைக்காக, ஜனங்களுடைய முரட்டாட்டங்களுக்காக இன்றைக்கு அவர் அந்த சிலுவையிலே நமக்காக அங்கே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக அவர் தொங்கப்பட்டார். அங்கே அந்த சிலுவையிலே அவர் நமக்காக மரித்து, அந்த சிலுவையை யார் நோக்கி பார்க்கிறார்களோ அந்த சிலுவை காட்சியிலே நமக்கு ஒரு மிகப்பெரிதான ஒரு ஆசீர்வாதம் கிடைக்காது. தனிய சாயால வாசிக்கும் நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகணும் என்று சொல்லப்படும். அங்கே தேவனுக்கு விரோதமாக, மோசேக்கு விரோதமாய் அவர்கள் முறுமுடித்து அங்கே சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டு அங்கே அவர்கள் மரணத்தை கொண்டு வருகிறது. பாருங்கள், அங்கே சர்ப்பத்தின் மூலமாக 2 காரியங்களை நாம் பார்க்க முடியாது. முதலாவது, அது அவர்களுக்கு பாவத்தை மன்னிக்கவும், 2வது அவர்களுக்கு வியாதியை சுகப்படுத்தவும் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சர்ப்பம் கடித்தவர்கள் அதை பார்த்தால் அங்கே அவர்களுக்கு சுகம் கிடைக்கிறது. அதை போல மரித்து கொண்டிருக்கிற நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்க வேண்டுமானால், பாவம் செய்கிறவன் அவன் நியாய தீர்ப்பினால் ஆக்கினை தீர்க்கப்பட்ட அவன் மரித்து போவான் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே நாமும் அங்கே ஒரு அவிசுவாசியை போல, ஒரு அவநம்பிக்கை உள்ளவர்களைப் போல முறுமுறுக்கிறவர்களாக, தேவனை குறை சொல்லுகிறவர்களாக,
தேவனை பற்றி அறியாதவர்களாக, அல்லது தேவனுக்கு எதிர்த்து நிற்கிறவர்களாக, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடாதவர்களாக, அல்லது தேவனை குறித்து ஒரு எந்த விதமான ஒரு அஜாக்கிரதையாக ஜீவிக்கிற காரியம், ஜாக்கிரதையா இல்லாதபடி, பயம் இல்லாதபடி, முரட்டாட்டமும் கலகமும் அக்கிரமங்கள் அநியாயங்கள் மீறுதலை செய்து கொண்டுள்ளா இருந்தான். ஆனால் தேவன் நம்மேல் இரக்கம் பாராட்டி நமக்கு அவருடைய இரத்தத்தினாலே விடுதலை கிடைக்கும்படியாய் அவர் நமக்காக மரித்து, அது மட்டுமல்ல, அவருடைய அந்த சரீரத்தில் ஏற்பட்ட அந்த காயமானது அது நம்மை குணமாக்குறதாகவும் இருக்கிறது. ஆகவேதான் அங்கே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை அங்கே சுகத்தை கொடுக்கிறோம். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று அவர் சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்துவே நமக்கு சுகத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஆகவேதான் பாருங்கள், நாம் தேவனை நாம் நோக்கி பார்க்கும் பொழுது, தேவனை நாம் இன்றைக்கு எல்லா இடங்களிலேயும் காண முடிகிறது. அவருடைய வார்த்தையிலே நாம் அவரை காணலாம், சிலுவையிலே நாம் அவரை காணலாம், அந்த அன்பை நம்ம காண முடிகிறது, அந்த இரத்தத்திலே தேவனை காண முடிகிறது, மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதலே நாம் தேவனை காண முடிகிறது. இப்படி வேதத்திலே அவர்களுடைய எல்லா கிரியைகள் மூலமாக அவர் மாறாத தேவனாய் தன்னை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். அவர்கள் அந்த 40 ஆண்டுகள் அவருடைய அந்த வனாந்தர பிரயாணமானது, மோசே முதல் 40 ஆண்டுகள் அங்கே பார்வோனிடத்திலே இருந்தார். அடுத்த 40 ஆண்டுகள் அங்கே வனாந்தரத்திலே தன்னுடைய மாமனாருக்கு அவர் ஊழியம் செய்து கொண்டு வருகிறார். பிறகு அடுத்த 40 ஆண்டுகள் தேவனுக்காக, தேவனுடைய பிள்ளைகளுக்காக அவர் அங்கே ஒவ்வொரு காரியங்களையும் செய்து, இங்கு உபாகமம் 34ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, அவர் 120 வயதிலே அவருடைய கண் பார்வையோ அவருடைய சரீரமோ எதுவும் பலவீனம் இல்லாமல் அவர் அங்கே நின்று கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. ஏனென்றால் தேவன் அவரோடு கூட இருந்து அங்கே அந்த கண்மலை இடத்திலே பேசு என்று சொல்லும் பொழுது 2ஆம் முறையாக அவர் பேசாமல் மறுபடியும் அவர் கோபப்பட்டு அதை அடித்து விடுகிறார். ஏனென்றால் தேவன் இந்த பூமியில ஒரு முறை மட்டுமே மரிக்க வேண்டியதாக இருக்கிறார். முதல் முறையாக அந்த கண்மலையை அடிக்க சொன்னார், 2ஆம் முறை அதை பேச சொன்னார். ஆனால் மோசே, இந்த ஜனங்கள் அவரிடத்திலே காட்டிய அந்த கோபம், அந்த எரிச்சல் மோசேக்கு அது மிகவும் ஒரு கடுமையான சூழ்நிலையாக இருந்தது. ஆகவேதான் அவர் 2ஆம் முறையாக அடிக்க முற்பட்டுகிறார். ஆகவே பாருங்கள், அந்த தேவன் அவரை அழைத்து வந்த அந்த தேசத்திற்கு அவர் செல்ல முடியாதபடி தேவன் அங்கே அவரை எடுத்துக்கொள்ளுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே நாமும் இன்றைக்கு நம்முடைய ஜீவியத்திலே உலக மனிதனைப் போல கோபமோ எரிச்சலோ அல்லது புறங்கூறி திருவிதோ அல்லது மற்றவர்களை குறித்து நாம் ஏளனமாய் பேசுவது அல்லது மற்றவர்களை குறித்தான காரியங்களிலே நாம் தேவனுக்கு பிரியமில்லாததை செய்யும் பொழுது நம்முடைய ஜீவியமானது அது மிக ஒரு கைவிடப்பட்ட சூழ்நிலையாக மாறிடும். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மிகவும் எச்சரிக்கப்படுகிறது. எப்படி அந்த ஜனங்கள் எகிப்திலிருந்து தேவன் அவர்களை விடுதலை செய்து கொண்டு வந்து கூட இருந்து மகத்துவங்களை, மகிமையான காரியங்களை செய்து அந்த பட்டணத்தையும் அவர்களுக்கு தருவேன், அந்த இடத்தை அவர்களுக்கு தருவேன் என்று சொன்ன பொழுது அவர்கள் விசுவாசிக்காமல் அங்கே துர்ச்செய்தி பரப்பினார்கள். அதை போல இன்றைக்கு நாம் இந்த பூமியிலே தேவனை குறித்தும் தேவனுடைய வார்த்தைகளை குறித்தும் துர்ச்செய்தி பரப்பி கொண்டு வருகிற கள்ளப்போதர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், அந்தி கிறிஸ்துவனுடைய உபதேசங்கள், கள்ள போதனைகளினாலே இன்றைக்கு நாம் அலைந்து திரியாதபடி தேவனை மட்டுமே நாம் நோக்கி பார்க்கும் பொழுது எப்படி காலேபும் யோசுவாவும் ஜெயங்கொண்டு அந்த பட்டணத்தை சுதந்தரித்து அங்கே தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்றினார்களோ, அதை போல நாமும் விசுவாசத்தோடு தேவனுக்கு உண்மையாக இருக்கும் பொழுது தேவன் பெரிதான காரியங்களை செய்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் வரும் நாட்களிலே தொடர்ந்து
நாம் இன்னும் அநேக காரியங்களை பார்க்கலாம். கேட்ட சத்திய வார்த்தைக்காய் நன்றி சொல்லி நாம் ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த அருமையான வேளையிலே ஆண்டவரே, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இங்கே எவ்விதமான காரியங்களை நீர் அவர்களுக்கு செய்தீர். அவர்களோடு கூட இருந்து நீர் மகத்தான மகிமையான காரியங்களை செய்து ஆண்டவரே, பகலிலே நீர் மேகஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பமாய் நீர் அவர்களோடு கூட இருந்து பாதும். நீர் அவர்களுக்கு தூதலுடைய அப்பத்தை கொடுத்தீர். ஆண்டவரே, கண்மலையில் இருந்து தண்ணீரை புறப்படச் செய்து அவர்களுக்கு நீர் அவர்களை பாதுகாத்தீர். இன்னும் அநேக அதிசயங்களை, ஆசீர்வாதங்களை செய்தீர். ஆனாலும் அந்த ஜனங்கள் முரட்டாட்டமும் கலகமும் ஆண்டவரை தூஷிக்கிறவர்களாக, எதிர்த்து நிற்கிறவர்களாக இருந்து தங்களை தாங்களை கெடுத்து போட்டார்கள். அதே போல இந்த நாட்களிலே காணப்படுகிற நெருக்கடிகள், போராட்டங்களை நாங்கள் பார்த்து சோர்ந்து போகாதபடி, பலவீனப்பட்டு போகாதபடி, தேவனுடைய வார்த்தையை குறித்தும் தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையிலே சொல்லப்பட்ட மகிமையான மகத்துவமான காரியங்களை குறித்து நாங்கள் சந்தேகப்படாதபடி, தேவன் சகலவற்றையும் நன்மைக்கு ஏதுவாய் செய்து முடிப்பார் என்ற சுவாசத்தோடு பலவீன நேரங்களிலே ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம். போராட்ட நேரங்களிலே, பிரச்சனையான நேரங்களிலே ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை வாசித்து அதிலே நாங்கள் ஆறுதல் அடையவும், அதிலே நாங்கள் சந்தோஷப்படவும், பரிசுத்த ஆவியினுடைய கிரியைகள் எங்களுக்குள்ளாக இருந்து, பரிசுத்த ஆவியானவருடைய பலன் எங்களுக்குள்ளாக இருந்து தொடர்ந்து நாங்கள் பலப்பட தேவ இரக்கம் தொடர்ந்து எங்களுக்கு தர வேண்டுமா. இயேசு கிறிஸ்துவினுடைய பரிசுத்த நாமத்திலே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எங்களுக்காய், எங்களுடைய ஊழியங்களுக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக.